In this video, we are going to discuss about COE-3171 Problem Solving and Python Programming Laboratory 5b second subdivision. That is to write a Python program to implement components of an automobile using dictionaries. It's given in a syllabus regulation 2021 fifth exercise. You are going to implement using dictionary. So first let's see what is a dictionary. A dictionary is a collection which is ordered and changeable. In Python 3.7 version, dictionaries are ordered. In Python 3.6 and earlier, dictionaries are unordered. It is used to store values in key value pairs. It is written with curly brackets and have key and values. It can be referred by using key name. Dictionary cannot have two items with same key. The values in dictionary can be of any data type. It can access items of dictionary by referring to its key name inside square brackets. Now we are going to see for components of an automobile, that is the operations of dictionaries. It is a lab manual for exercise number 5b, second subdivision. We are implementing real-time or technical application components of an automobile using dictionaries. It is the aim, algorithm, it is the program, and it is the output. Now we are going to see how we are going to get this output. So Python run பண்றதுக்கு portable Python 3.2.5.1 version நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல py scripter portable அப்படிங்கறத சூஸ் பண்றேன். py scripter. இதுல கோடிங் ஃபர்ஸ்ட் இதுல run அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரீன் கலர் சிம்பிள் பிரஸ் பண்ணி ரன் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் F9 அப்படின்றத கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். நமக்கு அந்த அவுட்புட் வந்துருச்சு. இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா டிக்ஷனரி அப்படின்னா என்னன்னா கர்லி பிராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சோ அதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டிக்ஷனரியில மெயின் திங் என்ன அப்படின்னா கீ வேல்யூ பேர்ஸ். அதாவது பிரேக்குங்கிறது கீ, டூங்கிறது வேல்யூ. சோ ரெண்டுமே இப்படி பேர்ஸா தான் இருக்கும். அது மாதிரி டயருக்கு 4 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கேன், ஸ்டியரிங்க்கு 1 கொடுத்திருக்கேன். சோ நம்மளோட ஓன் விஷ் என்னனாலும் நம்ம கொடுக்கலாம். இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கிற காம்போனன்ட்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுதான் எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதே காம்போனன்ட்ஸை காப்பி பண்ண சொல்லியிருக்கேன். அதே இது எனக்கு இங்க காப்பி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த டயர் அப்படிங்கறதோட காம்போனன்ட்டுக்கு அந்த கீக்கு அதோட வேல்யூ என்னங்கிற டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். அதோட வேல்யூ 4ன்னு கொடுத்திருக்கு. அப்ப அதே இது எனக்கு இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அந்த காம்போனன்ட்ஸ்ல கொடுத்துக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த டிக்ஷனரி ஐட்டம்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்றேன். கீயும் வேல்யூவும் சேர்த்து எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா அப்டேட் பண்ண சொல்றேன். அப்டேட் பண்ண சொல்றதுல என்ன அப்படின்னா கலர் ஒயிட் அப்படிங்கறத நான் ஆட் பண்ண சொல்றேன். கலர் ஒயிட் அப்படிங்கிறது எனக்கு ஆட் ஆயிருது. கீ வேல்யூஸ்ங்கிறது எப்படின்னா நம்பர்ஸ்ல தான் இருக்கணும்னு இல்ல, சோ கேரக்டர்ஸ்லயும் நமக்கு இருக்கலாம். அதனால கலர் ஒயிட்ங்கிறத ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா பிரேக் அப்படிங்கறத பாப் பண்றேன். சோ எனக்கு நெக்ஸ்ட் லைன்ல இந்த பிரேக் அப்படிங்கிறது எனக்கு இதுல ரிமூவ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டிஃபால்ட்டா பிரேக்குக்கு டயர் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்றேன். சோ பிரேக்குங்கிற கீக்கு வேல்யூ வந்து என்ன செட் பண்றேன்னா டயர் அப்படிங்கறத நான் செட் பண்றேன். சோ செட் பண்ணிட்டு நான் என்ன டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா வேல்யூஸ மட்டும் நான் டிஸ்பிளே பண்ண சொல்றேன். வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ண என்னெல்லாம் வரும்னா 2 அந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். பிரேக்குக்கு டயர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சோ டயர் 1 4 அந்த கலருக்கு ஒயிட்னு கொடுத்திருக்கு. சோ அந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளே ஆகும். அதாவது கோலனுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸ் அது எல்லாமே வேல்யூஸ் அது எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் கீஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். சோ கீஸ் எல்லாமே எனக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. அதாவது கோலனுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும். அதுதான் கீஸ். நெக்ஸ்ட் அந்த டிக்ஷனரிய நான் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிக்ஷனரியில என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எம்ப்டி டிக்ஷனரியா தான் இருக்கும். அதாவது அந்த கர்லி பிராக்கெட்ஸ் இருக்கும், பட் அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. சோ கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்னு பார்த்தா எம்ப்டியா ஒரு டிக்ஷனரி இருக்கும். அதை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். அதான் இங்க பிரிண்ட் பண்ணா எம்ப்டி டிக்ஷனரி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இது எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு டிக்ஷனரியோட ஆபரேஷன்ஸ். சோ என்னெல்லாம் அப்படின்னா காப்பி ஆபரேஷன்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கீயை தனியா டிஸ்பிளே பண்ண சொல்றோம், வேல்யூவை டிஸ்பிளே பண்ண சொல்றோம், பாப் பண்றோம், அப்டேட் பண்றோம், தென் கிளியர் பண்றோம். சோ இது எல்லாமே என்னது அப்படின்னா ஒரு டிக்ஷனரியோட ஆபரேஷன்ஸ் எல்லாமே நம்ம அந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதே இது பைத்தான் இல்லாதவங்க ஆன்லைன்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா online gdp.com அதாவது ஆன்லைன் கம்பைலர்.
நம்ம ஓபன் பண்ணிட்டு இதுல கோடிங் டைப் பண்ணிட்டு டைரக்டா ரைட் சைடுல லாங்குவேஜ் இருக்கும். அதுல பைத்தான் 3 சூஸ் பண்ணிட்டு ரன் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா F9 பிரஸ் பண்ணலாம். நமக்கு அவுட்புட் வரும். See, இதே அவுட்புட் தான் நம்மளோட லேப் மேனுவல்லையும் கொடுத்துருக்கு. அதே தான் நம்ம பைத்தான்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு இதே அவுட்புட் தான் வந்துச்சு. இதுதான் நம்மளோட மேனுவல்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே தான் நமக்கு ஆன்லைன்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் நமக்கு அவுட்புட் வந்துச்சு. So we have finally executed COE-3171 problem solving and Python programming laboratory. That is 5b, second subdivision exercise, that is how to implement components of an automobile using dictionaries. I hope you have understood. Thank you.